இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா ஒரு கட்டு கீரை எடுத்து நல்லா இது போல் இலையை தனித்தனியாக ஆஞ்சு நல்லா ஒரு 2-3 தடவை அலசிக்கிங்க, மண் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சம அளவு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துருக்கேன் அதுலேயே. இதை நல்லா மசிச்சு விட்டு வச்சுக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இது கூடவே கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. ஒரே ஒரு தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்க கீரை இதில் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும், சீக்கிரம் வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தேங்காயை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா கீரை வெந்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் விழுதை சேர்த்து நம்ம கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சா போதும். ரொம்ப சூப்பராக அருமையாக நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆகிடும். இந்த கீரை கூட்டை சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும்.